ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்போக்கன் இங்கிலீஷில் நம்ம டே லைஃப்பில் நம்ம அன்றாடம் தமிழில் பேசக்கூடிய வாக்கியங்கள், அதுவே ஆங்கிலத்தில் எப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சென்டென்சஸ்: நான் என் தங்கச்சியுடன் இருக்க விரும்புகிறேன். அதாவது நான் என் சிஸ்டரோடு இருக்கிறேன், என் பிரதரோட இருக்கேன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. நான் அண்ணா கூட இருக்கேன், என் தங்கச்சி கூட இருக்கேன், அக்கா கூட இருக்கேன்னு சொல்லிட்டு அப்போ நம்ம எப்படி சொல்லலாம்? ஐ வாண்ட் டு பி வித் மை சிஸ்டர். ஐ வாண்ட் டு பி வித் மை சிஸ்டர். நான் என் தங்கச்சியுடன் இருக்க விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு பி வித் மை சிஸ்டர். அப்புறம் ஏன் வெளியே சென்றாய்? பிறகு ஏன் வெளியே சென்றாய்? Then why did you go out? Then why did you go out? பிறகு ஏன் வெளியே சென்றாய்? இப்போ எதுக்கு வெளியே சென்றாய் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லைங்களா. பிறகு ஏன் வெளியே போனீங்கன்னு சொல்லிட்டு then why did you go out? யாரும் அவரை வழிநடத்தவில்லை. அவங்கள யாருமே வழிநடத்தவில்லைங்க. அவங்களுடைய முயற்சியில் இந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அவங்களுக்கு இன்னும் கைடு பண்ண யாராவது இருந்திருந்தாங்கன்னா அவங்க இன்னும் ஹை லெவலுக்கு வளர்ந்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு no one guided him. No one guided him. யாரும் அவரை வழிநடத்தவில்லை. யாரும் அவரை வழிநடத்தவில்லை. No one guided him. நான் என் தங்கச்சியுடன் இருக்க விரும்புகிறேன். I want to be with my sister. பிறகு ஏன் வெளியே சென்றாய்? Then why did you go out? Then why did you go out? யாரும் அவரை வழிநடத்தவில்லை. யாரும் அவரை வழிநடத்தவில்லை. No one guided him. No one guided him. யாரும் அவரை வழிநடத்தவில்லை. நெக்ஸ்ட் சென்டென்சஸ்: அதை தொட எனக்கு பயமாக இருக்கிறது. அதை தொடுறதுக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்லுவேன் இல்லைங்களா. அதை தொட எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இப்போ யாராவது ஒரு பொருள் நம்ம பிரதரோ சிஸ்டரோ வாங்கிட்டு வந்து வச்சுருப்பாங்க. அப்போ நம்ம சொல்லுவோம், ஐயோ அது எனக்கு தொடவே பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஐ ஆம் அஃப்ரைடு டு டச் இட். ஐ ஆம் அஃப்ரைடு டு டச் இட். டச் தட்னு கூட நம்ம சொல்லலாம். ஐ ஆம் அஃப்ரைடு டு டச் தட். எனக்கு அது தொட ரொம்ப பயமாக இருக்குது. இது தொடுறதுக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்ட்டு சொல்லுவோம். ஐ ஆம் அஃப்ரைடு டு டச் இட். எனக்கு வேறு வழி இல்லை, இதில் எனக்கு வேறு வழி இல்லை, நான் தொட்டு தான் ஆகணும்னு சொல்லலாம். ஐ ஹாவ் நோ சாய்ஸ் இன் திஸ். இதில் எனக்கு வேறு வழி இல்லை. ஐ ஹாவ் நோ சாய்ஸ் இன் திஸ். ஐ ஹாவ் நோ சாய்ஸ் இன் திஸ். இதில் எனக்கு வேறு வழி இல்லை. நான் ஏற்கனவே செய்து விட்டேன். நான் இந்த வேலையை ஏற்கனவே செஞ்சு முடிச்சிட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அப்போ நம்ம எப்படி சொல்லலாம்? நான் ஏற்கனவே செய்து விட்டேன். ஐ ஹாவ் டன் இட் ஆல்ரெடி. ஐ ஹாவ் டன் இட் ஆல்ரெடி. ஐ ஹாவ் டன் இட் ஆல்ரெடி. நான் ஏற்கனவே செய்து விட்டேன். அதோட எனக்கு பயமாக இருக்கிறது. ஐ எம் அஃப்ரைடு டு டச் இட். இதில் எனக்கு வேறு வழி இல்லை. ஐ ஹாவ் நோ சாய்ஸ் இன் திஸ். நான் ஏற்கனவே செய்துவிட்டேன். அதாவது நான் ஏற்கனவே செய்துவிட்டேன். ஐ ஹாவ் டன் இட் ஆல்ரெடி. ஐ ஹாவ் டன் இட் ஆல்ரெடி. நெக்ஸ்ட்டு சென்டென்சஸ்: அதாவது என்னுடைய பர்த்டே வரத்துக்கு இன்னும் ஒரு மாதம் இருக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. என் பர்த்டே வர இன்னும் 1 month இடையில் இருக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு தேர் இஸ் ஸ்டில் எ ஹோல் மந்த் டில் மை பர்த்டே. தேர் இஸ் ஸ்டில் எ ஹோல் மந்த் டில் மை பர்த்டே. என்னுடைய பிறந்த நாள் வரத்துக்கு இன்னும் 1 மாதம் இருக்கிறது. அதாவது என் பிறந்த நாளுக்கு இன்னும் 1 மாதம் இருக்கிறது. தேர் இஸ் ஸ்டில் எ ஹோல் மந்த் டில் மை பர்த்டே. புதன்கிழமை பார்த்திங்கன்னா எப்போதும் எவ்வரி வீக் க்ளோஸ் பண்ணுவோம் ரெஸ்டாரண்ட்டு நாங்கள் அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ நாங்கள் இப்போது சில கடையில் ரூல்ஸ் இருக்குது. ஃப்ரைடே விடுவாங்க, வெனஸ்டே விடுவாங்க, மண்டே விடுவாங்க. ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்டுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். புதன்கிழமை உணவகம் எப்போதும் மூடப்படும். தி ரெஸ்டாரண்ட் இஸ் ஆல்வேஸ் க்ளோஸ்ட் அண்ட் வெனஸ்டே. தி ரெஸ்டாரண்ட் இஸ் ஆல்வேஸ் க்ளோஸ்டு அண்ட் வெனஸ்டே. புதன்கிழமை உணவகம் எப்போதும் மூடப்படும்.
தி ரெஸ்டாரண்ட் இஸ் ஆல்வேஸ் க்ளோஸ்ட் அண்ட் வெனஸ்டே. என் பிறந்த நாளைக்கு இன்னும் 1 மாதம் இருக்கிறது. தேர் இஸ் ஸ்டில் எ ஹோல் மந்த் டில் மை பர்த்டே. புதன்கிழமை உணவகம் எப்பொழுதும் மூடப்படும். தி ரெஸ்டாரண்ட் இஸ் ஆல்வேஸ் க்ளோஸ்ட் அண்ட் வெனஸ்டேஸ். நெக்ஸ்ட் சென்டென்சஸ் இப்போ நம்ம சொல்வோம் இல்லைங்களா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் ஃபுல் டே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் தான் படித்தேன், இன்றைக்கி ஃபுல் டே வந்து சயின்ஸ் தான் படித்தேன், தமிழ் தான் படித்தேன், இங்கிலீஷ் தான் படித்தேன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இன்றைக்கி ஹோல் டே பார்த்திங்கன்னா நான் வந்து சயின்ஸ் தாங்க படித்தேன்னு சொல்லுவோம். அப்போ நம்ம எப்படி சொல்லலாம்? ஐ ஸ்பெண்ட் த ஹோல் டே ஸ்டடிங் இங்கிலீஷ். நான் முழு நாளும் ஆங்கிலம் படிப்பது செலவிட்டேன். இன்றைக்கி ஃபுல் டே பார்த்திங்கன்னா நான் இங்கிலீஷ் மட்டும்தாங்க படித்தேன்னு சொல்லலாம். I spent the whole day studying English. I spent the whole day studying English. I spent the whole day studying English. நான் இன்றைக்கி ஃபுல் டே ஸ்பெண்ட் பண்ணது ஃபுல்லாக இங்கிலீஷ்க்காக தான் சொல்லிட்டு சொல்லலாம். நீங்கள் ஏன் லண்டனில் வாழ விரும்புகிறீர்கள்? Why do you like living in London? Why do you like living in London? நீங்கள் ஏன் லண்டனில் இருக்க ஆசைப்படுறீங்க? நீங்கள் ஏன் லண்டனில் வாழ ஆசைப்படுறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம் இல்லைங்களா? Why do you like living in London? நீங்கள் ஏன் லண்டனில் இருக்க விரும்புகிறீர்கள்? நான் முழு நாளும் ஆங்கிலம் படிப்பதில் செலவிட்டேன். I spent the whole day studying English. நீங்கள் ஏன் லண்டனில் வாழ விரும்புகிறீர்கள்? Why do you like living in London? Why do you like living in London? நெக்ஸ்ட் சென்டென்சஸ். நான் நேற்றுக்கு ரொம்ப ஃபீவர்லாம் அவஸ்தைப்பட்டேன்பா, ஆனால் இன்றைக்கி காலை நல்லா இருக்குது, இன்றைக்கி நான் காலை ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதுவும் நன்றாக உணர்கிறேன்னு சொல்லுவோம். நேற்றுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் டே எனக்கு ரொம்ப ஃபீவர் தான், பட் காலை நல்லா இருக்குது. அது நம்ம எப்படி சொல்லலாம்? ஐ வாஸ் சிக் லாஸ்ட் நைட் பட் ஐ ஃபீல் ஃபைன் திஸ் மார்னிங். நான் நேற்று இரவு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தேன், ஆனால் இன்று காலை நன்றாக உணர்கிறேன். ஐ வாஸ் சிக் லாஸ்ட் நைட் பட் ஐ ஃபீல் ஃபைன் திஸ் மார்னிங். ஐ ஃபீல் ஃபைன் திஸ் மார்னிங். ஐ ஃபீல் ஃபைன் திஸ் மார்னிங். நான் நேற்று இரவு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தேன், ஆனால் இன்று காலை நன்றாக உணர்கிறேன். I was sick last night but I feel fine this morning. I was sick last night but I feel fine this morning. நெக்ஸ்ட் சென்டென்சஸ். அவள் வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண மாட்டா, அவள் கம்ப்யூட்டரை பயன்படுத்துவதில்லை, லேப்டாப் பயன்படுத்துவதில்லை சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ நம்ம எப்படி சொல்லலாம்? அவள் கணினியை பயன்படுத்துவதில்லை. She doesn't use a computer. அதாவது does not தான் நம்ம வந்து doesn't சொல்கிறோம். does not short form doesn't. She doesn't use a computer. அவள் கணினியை பயன்படுத்துவதில்லை. அவர்கள் பொதுவாக எப்போது ஒருவருக்கு ஒருவர் பேசுவார்கள்? அவங்க 2 பேரும் பேசாமல் இருக்காங்க. ஒருவருக்கு ஒருவங்க எப்போ பேசுவாங்க? ஒருவருக்கு ஒருவர் எப்போ தான் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு கேட்போம் இல்லைங்களா? அவர்கள் பொதுவாக எப்போதும் ஒருவருக்கு ஒருவர் பேசாமல் இருக்காங்க, எப்போ பேசுவாங்க? When do they usually talk to each other? When do they usually talk to each other? அவங்க பொதுவாக எப்போது ஒருவருக்கு ஒருவர் பேசுவார்கள்? When do they usually talk to each other? அவள் கணினியை பயன்படுத்துவதில்லை. She doesn't use a computer. அவர்கள் பொதுவாக எப்போது ஒருவருக்கு ஒருவர் பேசுவார்கள்? When do they usually talk to each other? When do they usually talk to each other? நெக்ஸ்ட் சென்டென்சஸ். என்னுடைய அம்மா எப்பொழுதும் பொய் சொல்ல மாட்டாங்க. எங்கள் அம்மா எப்போதும் பொய் சொல்ல மாட்டாங்க. என் பிரதர் எப்போதும் பொய் சொல்ல மாட்டாங்க. என் சிஸ்டர் எப்போதும் பொய் சொல்ல மாட்டாங்கன்ட்டு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ நம்ம எப்படி சொல்லலாம்? என்னுடைய அம்மா எப்பொழுதும் பொய் சொல்ல மாட்டாங்க. மை மதர் நெவர் லைஸ். மை மதர் நெவர் லைஸ். என் அம்மா எப்போதும் பொய் சொல்ல மாட்டாங்க. எப்போதுமே லைனாக பொய். என் அம்மா எப்போதும் பொய் பேச மாட்டாங்கன்ட்டு சொல்லலாம். மை மதர் நெவர் லைஸ்.
சாப்பிடுவதற்கு முன் கைகளை கழுவோம். நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி எப்போதுமே நம்ம 2 கை வாஷ் பண்ண சொல்லுவோம் இல்லைங்களா? சாப்பிடுவதற்கு முன் கைகளை கழுவுவோம். வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் பிஃபோர் ஈட்டிங். வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் பிஃபோர் ஈட்டிங். சாப்பிடுவதற்கு முன் கைகளை கழுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.